ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி என்னன்னா பக்கோடா ஃப்ரை. பக்கோடாவே ஃப்ரை பண்ணுவாங்க, அதில் வர ஃப்ரையா அப்படின்னா வந்து நினைப்பீங்க நிறைய பேர். ஓகேவா? ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம்ஸ் வந்து பக்கோடா வாங்கியிருக்கேன். வெளியே கடையில் வாங்கின பக்கோடா தான் நல்லாயிருக்கும், அதுதான் வாங்கியிருக்கேன். ஓகே, இது அப்பப்போ நாங்கள் பண்ணுவோம். பருப்பு குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பருப்பு ரிலேட்டடான சில குழம்புக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது வந்து நாங்கள் வீட்டில் அரைச்சது. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனியா, பட்டா, லவங்கா, ஏலக்காய், இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸி அரைச்சிட்டு அதோட சேர்த்து இஞ்சியும் பூண்டு சேர்த்து அரைப்போம். ஸோ எங்கள் வீட்டில் பிளெயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்காது, இந்த மாதிரி மிக்சிங்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இருக்கும். தனியா, பட்டா, லவங்கா, ஏலக்காய் அண்ட் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சா ஒரு பேஸ்ட். ஓகேவா? ஸோ அப்புறம் வெங்காயம், ஒரு 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரெட் சில்லி பவுடர், மசாலா கிடையாதுங்க, பிளெயின் ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் அண்ட் உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம். ஓகே, ஸோ ஆயில் வந்து இதுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் படும், ஏன்னா ஃப்ரை இல்லையா? ஸோ இந்த ஃப்ரை ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் படும். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஸோ 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம். ஸோ வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக கிடையாது, ரொம்ப நீளமாக. இந்த பக்கோடாக்கு கட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை. ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகட்டும். ஓகே, அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைட் நம்ம ஒரு சைடு கட் பண்ணிட்டே ஒரு சைடு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 hourல வந்து நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு சைடு வந்து ஃப்ரை வச்சுப்போம், இன்னொரு சைடு வந்து பருப்பு ரிலேட்டடான இது வச்சுருப்போம். நம்மளோட சேனலில் அந்த இப்போதான் திரகுமாத்த பப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான சைட் டிஷ் தான் நான் வந்து பக்கோடா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நல்லா இந்த ஆனியன் எல்லாம் வந்து ப்ரௌன் கலராக வரணும். அது வரதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி ஒரு 2 தக்காளி. ஓகே, உங்களுக்கு தக்காளி நிறைய போட்டீங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிடும். ஸோ தக்காளி கம்மியாவே போட்டுக்கோங்க, நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஆகும் இந்த குழம்பு. இந்த ஃப்ரை நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியே வந்து இந்த பக்கோடாவும் நல்ல ஃப்ரை மாதிரி பண்ணணும். இதில் தண்ணியே போடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்போ வந்து நல்லா இருக்கும், சைட் டிஷ்க்கும் நல்லா இருக்கும், பிளைன் ஒயிட் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? ஓகே, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டில் அரைச்சது, தனியா, கிராம்பு, பட்டா, ஏலக்காய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணும்போதே வந்து நல்லா ஸ்மெல் வரும். வெங்காயம் கூட கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை பச்சையாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டும் கிடையாது, கொஞ்சம் டார்க் ப்ரௌனாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கு எல்லாம். குழம்புனா ஓரளவுக்கு மீடியமாக ஃப்ரை ஆனால் கூட பரவாயில்ல, பட் ஆனால் பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம டார்க் ப்ரௌனாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு இந்த ஸ்மெல் எல்லாம் நல்லா வரும் ஃப்ரை பண்ணும்போது. நான்வெஜ் ஸ்மெல் வரும் ஆக்சுவலி சொல்ல போனால். இந்த புரட்டாசி டைம்ல வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டோம் நான்வெஜ் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பக்கோடா ஃப்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? பாருங்க, ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆச்சு. ஓகேவா? ஆயில் எல்லாம் மேலே வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி டைம்ல கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் போடுறேன். ஓகே,
மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. பக்கோடால வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பாங்க. ஸோ வெறும் நம்ம இந்த தக்காளி வெங்காயம் இதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி வந்து பக்கோடால உப்பு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்பதான் என்னன்னா நம்மளுக்கு டைம் ஆகுறதே வந்து இந்த டைம்ல மட்டும்தான். இந்த தக்காளி எல்லாம் வந்து நல்லா சாஃப்டா ஃப்ரை ஆகணும். ஸோ இதெல்லாம் சாஃப்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதான் நம்மளுக்கு வேலை. ஓகேவா? ஸ்மெல் எப்படி வருது? நல்லா நான்வெஜ் ஸ்மெல்லா வரும். ஓகேவா? நீங்க வந்து பிளெயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்றது பதிலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இஞ்சி பூண்டோட சேர்த்து தனியா, பட்டா, கிராம்பு, லவங்க இந்த 4 இன்கிரீடியன்ஸ் பிளஸ் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்க. நான்வெஜ் ஸ்மெல் வரும். ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்து நான்வெஜ் மட்டும் கிடையாது, பிரியாணி எல்லா ஐட்டம்ஸ்க்கும் இந்த பேஸ்ட் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நல்ல நான்வெஜ் ஃபிளேவர் கொடுக்கும். ஆமா, சட்னி கிடையாது, மசாலா. யூனிவர்சல் டிஃப்ரெண்ட் டைப் வந்தது. சிங்கிள் மசாலா மஷ்ரூம் ஃப்ரை தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீட்டா வந்து இந்த கரண்டில நம்ம இப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து தக்காளி நல்லா சாஃப்டா ஸ்மாஷ் ஆகும். இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓகேவா? ஸோ அங்கங்க தக்காளி பீசஸ் இருக்கா? ஸோ அங்கங்க இருக்கிறதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணிடுங்க இப்படி. ஸோ அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம், அந்த காரம் ஸ்மெல் எல்லாம் போச்சு. ஓகே? ஸோ இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா பக்கோடா, ஒரு 100 கிராம்ஸ் இந்த அளவுக்கு பீசஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா இருந்தாலும் நல்லா இருக்காது, குட்டியா இருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப பெருசா இருந்தா நல்லா இருக்காது. ஓகே? ஸோ இப்போ அந்த ஆனியனோட சேர்த்து போட்டுருங்க. ஸோ நீட்டா இப்படியே ஃப்ரை பண்ணணும். நான் ஒரு ட்ராப் கூட தண்ணியே போடலாங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுடுங்க. இதுல நான் வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி போடலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்து அந்த பக்கோடா ஆக்சுவலா நம்மளுக்கு கிறிஸ்பியா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம சிம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பக்கோடா வந்து ஓரளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்துடும். லைட்டா அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், லைட்டா அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். நம்ம வந்து பக்கோடா பக்கோடா கிடையாது, மசாலாவோட ஃப்ரை, மசாலாவோட குழம்பு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ற ஒரு டேஸ்ட் வரும். இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டா வேணும் அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து வாட்டர் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. சிம்லேயே வச்சுடுங்க. ஓகேவா? இது 2 தான். நிறைய எல்லாம் தண்ணி ஊற்றாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றினா குழம்பு மாதிரி வந்துடும். ஓகே? ஸோ இப்போ நான் வந்து தண்ணியே போடாம அப்படியே மூடி வச்சுட்டேன். ஓகே? ஒரு 10 மினிட்ஸ் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா, கொத்தமல்லி இருக்கு இல்லையா? ஸோ கொத்தமல்லி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அந்த நான்வெஜ் ஃபீலுக்காக கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு ஃப்ரை பண்ணணும். ஓகே? ஸோ கொத்தமல்லி ஓரளவுக்கு போட்டுட்டு நம்ம போடும்போது தான் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டான அந்த சிக்கன் ஃப்ளேவர் தெரியும் நம்மளுக்கு. பக்கோடா சுக்கா. ஓகே? அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளவுதாங்க. இதுல போட வேண்டிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம போட்டாச்சு. இதுல என்னன்னா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சிம்ல வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா நம்மளோட குழம்பு பக்கோடா ஃப்ரை ரெடி ஆயிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மறக்காம அப்பப்போ மிக்ஸ் பண்ணுங்க. இதுல மெயின் டிப்பே வந்து போடுற இன்கிரீடியன்ஸ் கிடையாது, அதோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ற அந்த டைம் கூட வந்து கறி பிடிக்காம அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் சிம்ல வச்சுட்டு. ஓகேவா? ஸோ அப்படியே வந்து சிக்கன் சுக்கா மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு. இந்த ரெசிபி எல்லாம் நான் கண்டுபிடிச்சது கிடையாதுங்க. எங்க வீட்டுல வந்து ரெகுலரா பண்ற ஒரு ரெசிபிஸ், எங்க அம்மாவோட ரெசிபி ஆக்சுவலா. இன்னொன்னு
எங்க தாத்தையா தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண சமையல் வந்து எங்க தாத்தையா கிட்ட கத்துக்கிட்டு பண்ண ரெசிபி. அம்மா வந்து சென்னை வந்துடுவாங்க உடம்பு சரியில்லை அப்போ அப்ப எங்களுக்கு துணையா எங்க தாத்தையா இருப்பார். தாத்தையான்னா அம்மாவோட அப்பா. ஸோ அவர்கிட்ட தான் நான் சமையலே கத்துக்கிட்டேன். ஐ திங்க் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நினைக்கிறேன். அவர் கிட்ட நான் கத்துக்கிட்டு நானா பண்ண ஃபர்ஸ்ட் குழம்பு வந்து பக்கோடா குழம்பு. ஸோ அது வந்து தாத்தையா பண்ற ஒரு ரெசிபி. ஓகே, பக்கோடா குழம்பு. இது வந்து பக்கோடா ஃப்ரை. இது வந்து எங்க அம்மாவோட ரெசிபி. ஓகேவா? இந்த புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் இல்ல அந்த சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க இந்த பக்கோடா ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் சுக்கா மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஆனா மெயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாம நான் சொன்ன அந்த 6 இன்கிரீடியன்ஸ் அரைச்சு ஃப்ரை பண்ணுங்க. நான்வெஜ் ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட பக்கோடா ஃப்ரை ரெடி ஆச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? பாத்தீங்களா எப்படி இருக்கு? கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வாட்டர் போட்டு சாஃப்டா பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வந்து அந்த லைட் கிறிஸ்பி டிண்ட் இருந்தா எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் அப்படியே பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த பக்கோடா ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.